சொன்ன உடனே எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொய் சொல்றது. பொய் சொல்றது. எந்த விஷயத்துக்கு பொய் சொல்லியிருக்காங்க? எல்லா விஷயத்துலயும் பொய் தான் சொல்றாங்க, உண்மையா பேசுறாங்க. மிஸ் பண்றது என்ன சார் உங்ககிட்ட இருந்து? எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்து பீடி சுற்றுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணி போகும்போது இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அப்பா மட்டும் தனியாக இருக்காங்க. சில டைமில் ஊருக்கு போகும்போது ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால இவ்வளோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என் பொண்ணு மாதிரி ஒரு ஞாபகம் வரும். இப்போ கொஞ்ச நாளா வந்து லைஃப்ல அவங்க செம்ம இம்பார்ட்டண்டா இருக்காங்க. எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் மேல இந்த சிஸ்டர்ஸ் லவ்வருக்கும் மேல அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. நான் கஷ்டப்படும் போது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து வெளியே சொல்லும், அதை நான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். இப்போ அப்படியே ஒரு அன்பை பரிமாறிக்கிறீங்களா நீங்க வந்து இப்போ சிஸ்டர்ஸ் டே ஒரு ஹக் கொடுத்து அப்படியே ஒரு விஷ் பண்ணி? ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க உங்க கசன்? ஊர் சுத்தருக்கு, ஷாப்பிங் போறதுக்கு. ஓகே. இந்த ஒரு விஷயத்துக்கு சரிப்பட்டே வர மாட்டாங்க அப்படின்னா? அப்படி எதுவும் இல்லை, நாங்க 2 பேர் வந்து எல்லாத்துக்குமே ஒன்னாதான் போவோம். ஓகே. புகழ்ந்துதான் சொல்லி ஆகணும்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி. அவங்க வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போறதுக்குலாம் பெஸ்ட் பார்ட்னர். ஓகே. பட் சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம் இவங்களுக்கு கூட. சாப்பிட்ற விஷயத்துல 2 பேருக்கு. ஓகே ஓகே. அக்கா தங்கச்சின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி நாங்க குட்டி வயசுல இப்படிலாம் இருந்தோம், இதெல்லாம் மிஸ் பண்றேன்ற மாதிரி ஒரு ஞாபகங்கள்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பா நிறைய இருக்கு. அப்படியா? அப்படி நீங்க மிஸ் பண்றது என்ன சார் அவங்க கிட்ட இருந்து? என்னென்ன வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நிறைய பீடி சுற்றுவாங்க. வீட்டில் வந்து எங்கள் அக்கா ஒன்றா, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட 2-3 பேர் உட்காந்து ஒரு ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்து பீடி சுற்றுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணி போகும்போது இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அப்பா மட்டும் தனியாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து சில டைமில் ஊருக்கு போகும்போது ரொம்ப ஒரு மெமரபிளாக இருக்கும். இவங்க பேரை சொன்ன உடனே எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா என்ன சொல்றீங்க? பொய் சொல்றது. பொய் சொல்றது. எந்த விஷயத்துக்கு பொய் சொல்லியிருக்காங்க? எல்லா விஷயத்துலயும் பொய் தான் சொல்றாங்க, உண்மையா பேசுறாங்க. அடடா. அதுவும் வீட்டுல நம்மள மாட்டி விடுறதுனா ரொம்ப ஃபர்ஸ்ட்ல வந்து முந்திப்பாங்க. ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றது எல்லாம் இதுங்க கரெக்டா பண்ணும் இந்த வேலையெல்லாம். சத்யா நல்லா இருக்கேடா. ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. சிஸ்டர்ஸ் டே வாண்டா. ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. உடம்புலாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஓகே. எல்லாம் நல்லா இருக்காங்கடா. இப்போ நான் சென்னையில் தானே இருக்கேன், பாண்டிச்சேரியில் இருக்கேன். சாரி, இப்போ பாண்டி பஜாரில் இருக்கேன். பாண்டி பஜார். சரிடா, ஓகே, ரைட், பாய். இப்போ 5 பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க. அதுல யாருடைய ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு? டக்குன்னு இப்போ அக்கா தங்கச்சின்னு சொன்னோடனே எனக்கு இவங்களுடைய நேம் தான் மைண்டுக்கு வருதுன்னா யார் சொல்றீங்க அந்த 5 பேர்ல? இப்படி பர்டிகுலராக சொல்கிறபடி ஒன்றும் இது இல்லை. அக்கானா என்ன, டக்குன்னு அம்மா இல்லாட்டா கூட டக்குன்னு சமைச்சிருவாங்க. அம்மா காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி சமையல்லாம் முடிச்சிருவாங்க. அப்படிங்கிற அவங்க ஞாபகம் வரும் அதிகமாக. ஓகே சார். இப்போ 5 பேர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அப்படி நீங்க சிஸ்டர்ஸ் டே விஷயம் வந்து சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களா? சொன்னது இல்லை. ஓகே. இந்த பர்த்டேக்கு விஷ் பண்றது இல்ல அவங்க கல்யாண நாளைக்கு விஷ் பண்றதெல்லாம் பண்ணிருப்பீங்க மேபி. இதுக்கு வந்து விஷ் பண்ணீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் சார். ஃபோன் நேரடியாக கையில் வச்சிருக்க மாட்டாங்க. பாருங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். ஹலோ தாய், என்னம்மா நல்லா இருக்கீங்களா? அச்சு நல்லா இருக்காளா? ஹலோ, கேக்குதா? நல்லா இருக்கலாமா? இந்த குமுதம் சேனலுக்கு இருந்து வந்திருந்தாங்க. சிஸ்டர்ஸ் டேவா, அதான் வாழ்த்து சொல்லலான்னு சரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆமாம், நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. இப்போ அவங்க வாய்ஸ் கேட்டோன்னே டக்குன்னு எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு என்ன சொல்வீங்க? ஓகே. எனக்கும் ரொம்ப சின்ன, எங்க வீட்டில் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு.
அதனால் இவ்வளோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என் பொண்ணு மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. இந்த இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, இந்த லவ் யூ எல்லாம் சொல்லிருக்கீங்களா சிஸ்டர்ஸ்க்கு? சொன்னது இல்லல்ல, அது அப்படியே சொல்லுங்களேன். அவங்க பர்த்டே நீ சொல்லுவேன். ஓகே, யாருக்கு சொல்றது? உங்க சிஸ்டர்ஸ்க்கே சொல்லிருங்க. லவ் யூ சிஸ்டர், மை சிஸ்டர். பிளேட் எங்க போறீங்க? எங்க வாங்க. Okay. உனக்கும் லவ் யூ. அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, இது இப்படியே சொல்லலாமா? ஓகே, ஃபைன். ஓகே. உன்னை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுவா. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து என் லைஃப்ல அவங்க செம்ம இம்பார்ட்டண்டா இருக்காங்க. எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் மேல இந்த சிஸ்டர்ஸ் லவ்வருக்கும் மேல அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எனக்கு. ஓகே, இப்ப லவ்வருக்கும் மேலன்னு ஒரு பாயிண்ட் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. லவ்வுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க லவ்வுக்கு மேல. ஆ, அதெல்லாம் நிறைய பண்ணி இதெல்லாம் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்களா? நிறைய மாட்டிலாம் விட்டு சண்டே ஆகி அதெல்லாம் பண்ணிடுறேன். ஹாய். ஹாய். உங்க பேரு? லிதேஷ். ஓகே, இப்போ தங்கச்சி பக்கத்துல இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்து தங்கச்சி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? இப்படி ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் எனக்கு கொடுத்துட்டீங்களே. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எதுவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? ஏன், எதனால சண்டை வரும் உங்க 2 பேருக்குள்ள? அது வந்து என் பொருளை அவ இஷ்டத்துக்கு தான் நான் செய்யணுமா. ஓ, அது குட்டி பாப்பா தானே, இப்போதானே வந்திருக்காங்க, உங்களுக்கு இருக்கும், அது புரியாதுல்ல, அதனால தானே அப்படி பண்றாங்க. அப்போ அடிக்கிறது இப்போ நமக்கு வந்து தோணும் இல்லையா, என்னதான் வந்து இந்த மாதிரி இருந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு எமோஷனலாக டவுன் ஆகும் போது இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இப்போ இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்க எதிர்பார்க்குற நேரங்கள்ல இவங்க இருந்திருக்காங்களா? எந்த மாதிரி நேரங்கள்ல வந்து உங்க கசின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க கூட இருக்கணும்னு? அதான் எமோஷனல் பிரேக் டவுன் போது ஹாப்பி மூமெண்ட்ஸ்லேயே எதிர்பார்ப்பேன். 2 மூமெண்ட்ஸ்லையும் கூட இருந்திருக்காங்க. இப்போ இன்னும் நாங்க ஒட்டுக்கா தான் இருக்கோம். ஆமா, இப்போ நாங்கள் ரூம்மேட்ஸ். ரூம்மேட்ஸ் ஆயிட்டீங்க. ஓ, நைஸ். ஒண்ணா ஒர்க் பண்றீங்களா? இல்லை, வேற பட் ஒரே ஹாஸ்டல்ல ஒட்டுக்கா. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பா இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அது ஓப்பனா கூட நான் சொல்றேன். அப்படின்னா எந்த விஷயத்துக்கு நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க சிஸ்டர்ஸ்? நான் கஷ்டப்படும் போது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிடிக்கும், ஆனா வந்து வெளியே சொல்ல மாட்டேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெளியே சொல்ல மாட்டேன் நான், அவ்வளவுதான். அதை நான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். இப்போ இந்த தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருக்கணும், என் கூட இந்த கேம்ஸ்லாம் விளையாடணும், நானும் என் தங்கச்சிலாம் இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீ ஆசைப்படுற விஷயங்கள் அவ பண்ணல, அது செகண்டரி விட்டுரு. உனக்கு இருக்கும் இல்லையா, அது என்னது? என் இஷ்டத்துக்கு தான் செய்யணும். புரியல. என் இஷ்டத்துக்கு செய்யணும். ஓ, இஷ்டத்துக்கு செய்யணுமா? நீனும் தங்கச்சியும் இந்த கேம் விளையாடணும் அப்பெல்லாம் ஆசை இல்லையா? ஒன்னா கார்ட்டூன் பார்க்கணும் அப்பெல்லாம் ஆசை இல்லையா? இல்லையா? ஏன்டா இப்படி சொல்ற? எப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போது அதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, பாப்பா குட்டி பாப்பா இல்ல, அதனால தான் அப்படி சொல்றா. டிவி அவளே ஆன் பண்ணுவா, அவளே போடுவா ஸ்பீக்கரு, அவளே பெட்டில் போடுவா. சரி, நீ உன் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கியா பர்த்டேக்கெலாம்? எங்கள் ஸ்கூலில் டிராயிங் பண்ணிருக்கேன். டிராயிங் பண்ணிருக்கீங்களா? அந்த டிராயிங் தங்கச்சி கொடுத்துருக்கீங்களா? நினைச்சு போட்டால. நினைச்சு போட்டாளா? போயில இருக்கு. ஓகே, ஹார்ட்டிங்கா இருந்துச்சா உனக்கு? சத்தியமா இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? சரி, தங்கச்சி உனக்கு ஏதாவது கியூட்டா கிஃப்ட் கொடுத்துருக்காளா? அது இல்லை. இல்லையா? இப்போ உங்க கசின் நேம் சொன்ன உடனே அப்படியே உங்களுக்கு மண்டையில ஒரு ஸ்பார்க் தோணும்ல, இவங்க நேம் சொன்ன உடனே நமக்கு ஒன்று ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் வந்து என்னது? சாக்லேட்டா? ஏன் சாக்லேட் பர்டிகுலரா? அவங்களுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். ஓகே, எங்கனா கடைக்கு போனா கூட சாக்லேட் டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் தான். உங்களுக்கு அவங்க நேம் சொன்னா? எனக்கு பர்பிள் தான் ஞாபகம் வரும். எல்லாமே அவங்களுக்கு பர்பிள் தான் வேணும். ஓ, அது ஃபுட்ல இருந்து ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. நைஸ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, செட்டாவும் இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே ஒரு அன்பை பரிமாறிக்கிறீங்களா? நீங்க வந்து இப்போ சிஸ்டர்ஸ் டே ஒரு ஹக் கொடுத்து அப்படியே ஒரு விஷ் பண்ணி. ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. ஓகே, ஹாப்பி சிஸ்டர்ஸ் டே. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks and Aha
ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.